ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்னா என்ன, அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதனோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய ஓஎஸை வந்து எப்படி வந்து நம்ம பேக்கப் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நாம் வந்து ரீஸ்டோர் பண்ணுறோமோ, அதே மாதிரி உங்களுடைய விண்டோஸோட செட்டிங்ஸை வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் நம்ம சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றிட்டீங்க, அதை வந்து மறுபடியும் நீங்கள் அதே மாதிரி கொண்டுட்டு வர முடியலனா, நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை ஒன் டைம் மட்டும் நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணிங்கன்னா பழசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை நீங்கள் எங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், உங்கள் சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகிறப்ப இதை எப்படி வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4-5 ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஏதோ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அப்போ வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இல்லாட்டி இது வந்து கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அப்கிரேட் இந்த மாதிரி பண்ணுறப்ப சிஸ்டம் வந்து ஸ்லோவாகிடுச்சு. அந்த சாஃப்ட்வேர் இல்லாட்டி வந்துட்டு கேம்ஸ் வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாலுமே உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா உங்களுடைய சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விண்டோஸை வந்து நீங்கள் அப்கிரேடோ உங்கள் சிஸ்டம் அதாவது ஓஎஸ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்லோவாகிடுச்சு. அந்த மாதிரி டைமில் உங்களோட ஓஎஸ்ஸே வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னா அப்போ வந்து நீங்கள் இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து எதெல்லாம் முக்கியமாக வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெஜிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் செட்டிங்ஸ், ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ண ஃபைல்ஸு, நெக்ஸ்ட் வந்து இன்க்ளூடிங் சிஸ்டம் ஃபைல்ஸு, இல்லாட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ரெஜிஸ்ட்ரி, இந்த மாதிரி மெயினான செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு எப்போ ப்ராப்ளம் வருதோ அப்போ வந்து ஒரு செகண்ட்லேயே வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற கொஞ்சம் நேரத்திலே உங்கள் சிஸ்டத்தை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் சர்வீஸ் இன்ஜினியர், நெட்வொர்க் இன்ஜினியர், சிஸ்டம் அட்மின் பார்த்திங்கன்னா ஒரு கிளைண்ட்டோட சிஸ்டத்தை சீக்கிரமாக வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துப்பாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து செட்டிங்ஸ் வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக போச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுவேன் 4-5 மெத்தடில் வந்து பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜிபி எடிட்டில் போய் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து ரெஜிஸ்ட்ரியில் போய் க்ளீன் பண்ணுவாங்க, சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணுறப்ப கிளைண்ட் சிஸ்டம் வந்து சரி பண்ணுறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே உங்கள் பழைய செட்டிங்ஸ் மாதிரி நீங்கள் கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டு வந்து எப்படி வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து விண்டோஸில் வந்து நீங்கள் எந்த ஓஎஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிலேருந்து விண்டோஸ் 11 வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஆனால் வந்து சர்வரில் வந்துட்டு இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து கிடையாது. ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை எப்படி வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்டெப் வந்து பார்க்கலாம். இப்போ வந்துட்டு உங்களுடைய திஸ் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இதில் போய்ட்டு இந்த சிஸ்டம் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிஸ்டம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஷார்ட்கட்டாக எப்படி வந்து ஓப்பன் பண்ணலாம்னா, உங்கள் கீபோர்டில் போய்ட்டு விண்டோஸ் பாஸ் பிரேக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுறேன். இதில் போய்ட்டு சிஸ்டம் ப்ரொடக்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டு சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் செட்டிங்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட சிஸ்டத்தில் எத்தனை பார்ட்டிஷன் வந்து வச்சுருக்கீங்களோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னா, உங்களுடைய சி டிரைவில் இருக்கிற மெயின் டிரைவ் வந்து இதில் தான் உங்களுக்கு வந்து ஓஎஸ் வந்து எல்லா சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து இந்த ஓஎஸில் தான், அதாவது இந்த சி டிரைவில் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் இருக்கும். அது வந்து இதில் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி உங்களோட பார்ட்டிஷன் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுடைய ஓஎஸ் வந்து இந்த டிரைவில் தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ப்ரொடக்ஷன் கீழே வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. ஓகே, இதில் வந்துட்டு மவுஸை வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். இதில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வந்த வாட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் இருக்கும், இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஸ்டோர் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. டேர்ன் ஆன் சிஸ்டம் ப்ரொடக்ஷனே இந்த மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய சி டிரைவோட அதாவது அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் வந்து கேட்கும். அது நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக வந்து கொஞ்சமாக வச்சுக்கிறீங்களா, இல்லாட்டி வந்து நிறைய, அதாவது நான் வந்து டெய்லியும் பேக்கப் எடுக்கிறேன், இல்லாட்டி வந்து மந்த்லி ஒன் டைம் வந்து பேக்கப் எடுக்கிறேன்னா உங்களுடைய சிஸ்டம் ரீஸ்டோரோட ஸ்டோரேஜை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு ஒரு 15 வரைக்கும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, பாதி வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன்.
இந்த மாதிரி சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து நான் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய சிஸ்டமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து மந்த்லி 1 டைம் வந்து 2 டைம்ஸ் வந்து அதுவே வந்து எடுத்து வச்சுக்கும். இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதே வந்துட்டு ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கும். பட் நீங்கள் எல்லா சிஸ்டத்துலையும் இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய சிஸ்டத்தை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா மெயினாக வந்துட்டு இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட்டை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் வந்துட்டு உங்கள் சிஸ்டம் வந்துட்டு ஏதாவது வந்து சாஃப்ட்வேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, வைரஸ் வந்து பென்ட்ரைவ் போட்டு அந்த கிளைண்ட் சிஸ்டத்துக்கு எல்லாமே வைரஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் ஒரு செகண்ட்லேயே வந்துட்டு நீங்கள் ரீஸ்டோர் பாயிண்ட் ஒரு டேட் வந்து எடுத்து வச்சுருப்பீங்களே அதை வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா பழைய செட்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேவா? அதை வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து மறுபடியும் நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இதில் வந்து சிஸ்டம் ப்ரொடெக்ஷனில் போயிட்டு நான் வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் இருக்குல்ல இதை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு முன்னால் வந்து இந்த சிஸ்டம் ரீஸ்டோர் இருக்குல்ல இது வந்து என்னென்னா நீங்கள் சிஸ்டம் அதாவது இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் எடுத்து வச்சது எல்லாமே வந்துட்டு நீங்கள் இதில் தான் பார்க்கணும். இப்போ நான் இதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 3 ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து மேனுவலாகவே நான் வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன டேட்டுனா February 15 இருக்குது. நான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு January 24 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் நான் வந்து 3 பேக்கப் வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எது தேவையோ ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டில் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ரீஸ்டோர் ஆகிடும். இந்த செட்டிங்ஸ் வந்து எனக்கு வந்துடும். அது எப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஓகே இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா என்னுடைய ரீஸ்டோர் பாயிண்ட்டு நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து எப்படி வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நான் வந்து காட்டுறேன். ஜஸ்ட் நான் வந்து எதுவுமே பண்ணல, ஜஸ்ட்டு வந்துட்டு என்னுடைய ரீஸ்டோர் பாயிண்ட்டை நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுட்டேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இந்த விண்டோஸ் கம்ப்யூட்டரில் வந்துட்டு என்னோடய கிளைண்ட் கம்ப்யூட்டரில் நான் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்குறேன். இது எதுக்காக நான் வந்து சொல்கிறேன்னா இப்போ வந்து பாருங்கள் இந்த சிஸ்டத்தில் நான் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் நான் வந்து இன்ஸ்டாலே பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸை என்னோடய கிளைண்ட் சிஸ்டத்தில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்ச உடனே நான் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து பக்காவாக இருக்குதில்ல அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய சிஸ்டத்தில் இருக்கிற இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து நான் பேக்கப் எடுத்து வச்சுட்டு இப்போ உடனே இதை நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண உடனே நான் வந்து இப்போ கிளைண்ட் வந்து யாரோ தெரியாது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரியாத வேலை செய்யாத போயிடுச்சு, செட்டிங்ஸ் வந்து மாறிச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்ப நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு இந்த டேட்டில் வந்துட்டு நீங்கள் பேக்கப் வந்து எடுத்து வச்சுருப்பீங்களே இந்த அதாவது இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஜஸ்ட் அதை நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் வந்து அப்படியே வந்துடும். அது எப்படிங்கிறது நான் வந்து லைவாகவே காட்டுறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எஸ் ஆஃபீஸை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஆஃபீஸ் 2007 வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து என்னோடய சிஸ்டத்தில் எல்லா சாஃப்ட்வேர் எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணி வச்சுட்டேன். எப்போ இந்த சிஸ்டம் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகுதோ அப்போ நான் வந்து ரீஸ்டோர் கொடுத்தேன்னா அப்படியே எனக்கு வந்து வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு சிஸ்டம் வந்து கம்ப்ளைண்ட் ஆகிறப்ப தான் நீங்கள் வந்துட்டு ரீஸ்டோர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட சிஸ்டத்தில் நீங்கள் ஏதோ ஒரு R&D எதுவும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் வந்து ரெஜிஸ்ட்ரியில் சேஞ்ச் பண்ணுறேன், இல்லை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி டெஸ்டிங் பண்ணுறேன், ஏதாவது டெஸ்டிங் பர்பஸ்க்காக இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்துட்டு நீங்களே வந்துட்டு உங்களுடைய டேட்டில் வந்துட்டு நீங்கள் கரண்ட்டாக நீங்கள் சிஸ்டம் வந்து அந்த செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாலே சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா மறுபடியும் போய் ஒவ்வொன்றா வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ண தேவையில்லை. அதை வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ஒரு செகண்டில் வந்துட்டு பழைய செட்டிங் வந்து உங்களுக்கு அப்படியே வந்துடும். இப்போ இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ இது இன்ஸ்டால் ஆன உடனே நான் வந்துட்டு ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சுறேன் பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் காட்டுறேன். பட் இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து நீங்கள் பல விதத்தில் நீங்கள் வந்து உங்களோட சிஸ்டத்தை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து எம்எஸ் சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். சர்ச்சில் போயிட்டு நான் வந்து ஆஃபீஸ் அப்படிங்கிற டைப் பண்ணுறேன். பாருங்கள் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே,
வந்து எக்ஸலும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நான் வந்து எதுக்காக இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன்னா, இப்போ நான் வந்து இந்த சிஸ்டம் வந்து பக்காவாக ஒர்க்கிங்கில் இருக்கிறப்ப நான் வந்து ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து நான் வந்து எடுத்து வைக்க போகிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய திஸ் கம்ப்யூட்டர் போயிருங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இப்போ இதில் வந்துட்டு சிஸ்டம் ப்ரொடக்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து ஆல்ரெடி நாம் வந்துட்டு சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து நம்ம என்னேபிள் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பேக்கப் வந்து நம்ம எடுத்து வைக்கல. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கீழே வந்துட்டு இந்த க்ரியேட்டை வந்து எப்படி கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி நீங்கள் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி சிஸ்டம் பேக்கப் வந்து எடுத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஈஸியாக புரியினால என்னுடைய டேட்டை வந்து நான் வந்து அப்படிங்க நான் கொடுத்துட்றேன். அதாவது 15.2.2024 அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த மாதிரி இந்த டேட்டில் நான் வந்துட்டு பேக்கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சிஸ்டம் வந்து நல்லா ஒர்க்கிங் ஆகுறப்பே நீங்கள் வந்து என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து க்ரியேட் கொடுத்துட்றேன். இப்போ நான் க்ரியேட்னு கொடுத்த வாட்டி உங்கள் சிஸ்டத்தோடு இருக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் வந்துட்டு எல்லா செட்டிங்ஸும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேக்கப் ஆயிரும். அவ்வளோதான், எனக்கு வந்து இப்போ ரீஸ்டோர் பாயிண்ட்டு க்ரியேட் ஆயிடுச்சு. பாரு, அது வந்து எப்படி வந்து பார்க்குறதுனா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் ரீஸ்டோர்னு இருக்குல்ல, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வந்து எப்போ வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுருக்கீங்களோ அதனுடைய டைமு, அதனுடைய டேட்டு, என்ன டைமில் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து லாஸ்ட்டோட சம்மரி மட்டும் உங்களுக்கு காட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து குறிப்பிட்ட டேட்டு, நான் வந்து ஒரு டெய்லி ஒரு 5 நாள் நான் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தொடர்ந்து 5 நாள் நான் வந்து டெய்லி நான் வந்து பேக்கப் எடுத்து வச்சிட்டேன். அதில் வந்து குறிப்பிட்ட நாள் மட்டும் நான் வந்து ரீஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா சூஸ் ஏ டிஃப்ரெண்ட் ரீஸ்டோர் பாயிண்ட்டுங்கிறது எப்படி கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து எப்படி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து காட்டுது பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நான் வந்து மேனுவலாகவே நான் வந்துட்டு பேக்கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அது வந்து இங்கே காட்டுது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண டேட்டு வந்து இங்கே எனக்கு காட்டுது. அதாவது என்ன டேட்டில் வந்து என்ன சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே எனக்கு வந்து காட்டிடுச்சு. நீங்கள் வந்து என்ன டேட்டில் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அப்படியே உங்களுக்கு வந்து இங்கே காட்டும். பார்த்தீங்களா, அந்த நேமில் வந்துட்டு நீங்கள் என்ன சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கீழே வந்து பார்த்திங்கன்னா MS Office 2007 அப்படிங்கிறது காட்டும். சில ட்ரிப் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம், அதாவது என்ன நேம் வந்து கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும் சம்டைம் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். இப்போ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஷோ மோர் ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படிங்கிறது எப்படி கிளிக் பண்ணிங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்துட்டு டோட்டலாக இது வரைக்கும் உங்கள் சிஸ்டத்தை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதில் எத்தனை பேக்கப் வந்து என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கீங்க, அதாவது என்னென்ன டேட்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க டோட்டல் லிஸ்ட்டே உங்களுக்கு வந்து இங்கே காட்டிடும். அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஜனவரியில் வந்துட்டு ஒரு 3 ரீஸ்டோர் பேக்கப் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் இந்த டேட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த டேட்டை வந்து நான் வந்து அப்படியே இங்கே வந்து நான் வந்து போட்டுட்டேன், ஏன்னா என்னுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே, இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். எனக்கு வந்து இப்போ ரீஸ்டோர் பாயிண்ட்டு இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய MS Office வந்து எனக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. இல்லாட்டி வந்துட்டு என்னோடய கிளைண்ட் வந்துட்டு MS Office செட்டிங்ஸ் வந்து நிறைய மாற்றிட்டாங்க, இல்லாட்டி வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளத்தினால எனக்கு வந்து ஓப்பனே ஆகலை. அந்த மாதிரி டைமில் நான் வந்து மறுபடியும் இன்ஸ்டால் பண்ண தேவையே இல்லை. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்களுடைய இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த MS Office வந்து நான் வந்து அன்இன்ஸ்டாலே பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. கிளைண்ட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இதை வந்து அன்இன்ஸ்டாலே பண்ணிடுறேன். இப்போ கிளைண்ட் சிஸ்டத்தில் இருக்கிற MS Office நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தில் வந்து எனக்கு MS Office இல்லை. ஓகேவா, இப்போ நான் ஆல்ரெடி வந்து ஒரு ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நான் ரீஸ்டோர் பண்ணுறப்ப அந்த ரீஸ்டோர் எடுக்கிறப்ப என்னென்ன சாஃப்ட்வேர் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருந்துச்சோ அதே மாதிரியே கொஞ்சம் நேரத்தில் எனக்கு வந்து வந்துடும். எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதே மாதிரியே திஸ் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இப்போ இதில் போயிட்டு சிஸ்டம் ப்ரொடக்ஷனில் போயிட்டு உங்கள் சிஸ்டத்தோட செட்டிங்ஸை வந்து பேக்கப் எடுக்கிறதுக்கு எப்படி வந்து இந்த 2 ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிங்களோ அதே மாதிரியே உங்கள் சிஸ்டத்தோட பழைய செட்டிங்ஸை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்டு மட்டும் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறதுன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டம் ரீஸ்டோர்னு இருக்குல்ல, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே இது நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதில் வந்துட்டு இந்த சூஸ் டிஃப்ரெண்ட் ரீஸ்டோர் பாயிண்ட் இருக்குல்ல, இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:15 இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் இந்த டைமில் நான் வந்து ஆல்ரெடி பேக்கப் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா
9:42க்கு நான் வந்து ஆல்ரெடி வந்து பேக்கப்பு நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே எனக்கு வந்துட்டு பிஃபோர் வந்து என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அது அப்படியே எனக்கு வந்து ரீஸ்டோர் ஆகிடும். இப்போ இதை நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் கொடுத்தேன். இப்போ நான் வந்து ஃபினிஷிங் கொடுத்த உடனே எனக்கு வந்து ரீஸ்டோர் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து எஸ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓடும். இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிஃபோர் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் ரீஸ்டோர் ஆகி வந்தவாட்டி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து வந்துடும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துட்டு நீங்கள் ரீஸ்டோர் பண்ணது ஒர்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் அப்பில் வந்து இருக்கிறனால எனக்கு 1 by 1 ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து என்னுடைய எம்எஸ் ஆஃபீஸை நான் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு இங்கே வந்துருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா உங்களுடைய ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து கரெக்டாக வேலை செஞ்சுருக்குது அப்படிங்கிற அர்த்தம். சப்போஸ் இந்த இடத்துல வந்துட்டு சப்போஸ் வந்து ஒரு இன்டூ மார்க்கோ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக வேலை செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து எனக்கு ரீஸ்டோர் பாயிண்ட்டு வேலை செய்யுது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ அதே மாதிரியே இப்போ வந்து எப்படி வந்து ரீஸ்டோர் வந்து ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணுறோன்னா உங்களுடைய திஸ் கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுங்க. இப்போ இதில் போய்ட்டு அதே மாதிரியே சிஸ்டம் ப்ரொடக்ஷனில் போய்ட்டு உங்களுடைய இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரீஸ்டோர் இருக்குல்ல, இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு சூஸ் டிஃப்ரெண்ட் ரீஸ்டோர் பாயிண்ட்டுங்கிறத இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இங்கே உங்களுக்கு வந்து காட்டும். அதாவது இந்த டேட்டில் வந்து நீங்கள் எடுத்து வச்சதை வந்துட்டு இந்த டேட்டில் இந்த டைமில் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, அதாவது அன்டூ பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட்டு இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் டபுள் கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து எந்த சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும். அதாவது நான் வந்துட்டு என்னோடய எம்எஸ் ஆஃபீஸ் வந்து கிளைண்ட் வந்து ஏதோ ப்ராப்ளத்தினால அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சிட்டேன். அதனால் அதை நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இல்லாட்டி வந்து கிளைண்ட்டே வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா நான் ஆல்ரெடி வந்து பிஃபோரே நான் வந்துட்டு இந்த சிஸ்டம் நல்லா ஒர்க்கிங்கில் இருக்கிறப்ப இந்த சாஃப்ட்வேர் எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாமே நான் பேக்கப் வந்து எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து இங்கே உங்களுக்கு காட்டிடும். நீங்கள் வந்து எதை வந்து நீங்கள் ரீஸ்டோர் பண்ணியிருக்கீங்க, என்ன டேட்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த அன்டூன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சுக்கிங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தை வந்து அதாவது கிளைண்ட் சிஸ்டத்தில் வந்துட்டு ஒரு சிஸ்டம் ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து எப்படி வந்து எனேபிள் பண்ணுறது, எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ரீஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இது வந்து பார்ட் 1 வச்சுக்கோங்க. பார்ட் 2வில் வந்து என்னென்னா நான் வந்து டெய்லி நான் வந்து கிளைண்ட் சிஸ்டத்தில் போய் நான் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு சிஸ்டத்துலையும் நான் வந்து இந்த மாதிரி பேக்கப் வந்து எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஷெட்யூல் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணிடுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஸ்டாஃப்லாம் வந்து ஒரு 9 o'clock வராங்கன்னா ஒரு 10 o'clock வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளைண்ட் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டோர் பாயிண்ட் வந்து எப்படி வந்து எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இன்னும் வந்து டெப்த்தாக நிறைய செட்டிங்ஸோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான்.